வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒன்னு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த பகுதியில் எனக்கு 10வதுலேயே நாம் பங்கெடுக்கிறோம். இதில் என்ன உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்றால், பவுல் எபிரேய சபைக்கு சொல்லும்போது எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தில், சிலர் சபை கூடி வருதலை விட்டுவிடுகிறது போல நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று பவுல் எபிரேய சபைக்கு சொல்கிறார். இன்றைக்கி நிறைய சபைகளை தேவ பிள்ளைகள் விட்டுறாங்க. ஆராதனை விட்டுறாங்க, ஜபங்களை விட்டுறாங்க, ஐக்கியத்தை விட்டுறாங்க. தேவனுடைய சமூகங்கிறது அவங்களுக்கு ஒரு அற்பமான ஒரு காரியமாக தோன்றுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட நாங்கள் செய்திகளை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வரோம். வேறு ஒன்றும் கிடையாது. சபைங்கிறது எவ்வளோ ஒரு மேன்மையானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால் நீங்கள் அதை புரிஞ்சிக்காததும் அது உங்களை சார்ந்தது தான். சரிங்களா? நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். நான் நேற்றைக்கு உங்களுக்கு நான் சொன்னேன் இந்த வசனத்தை எத்தனை பேர் நீங்கள் அதை மனசில் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் தேவனுடைய வசனம் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே நீங்கள் தேவனுடைய சபையை விட்டுவிடுகிற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் அறிந்து உணர்ந்து தேவனுடைய சபைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஆகவே இன்றைக்கி நான் என்ன உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வசனம் சங்கீதம் 92வது சங்கீதம். இதில் வசனம் என்ன கேட்டிங்கன்னா 13ஆம் வசனம். இந்த வசனத்தை மட்டும் தியானித்து இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடுவோம். சரிங்களா? அப்புறம் 11வது எபிசோடு நீங்கள் திங்கக்கிழமை தான் நம்ம கேட்கணும். சரிங்களா? சரி, இதை நீங்கள் கவனமாக கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பகுதியும் நமக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக, ஒவ்வொரு வார்த்தையில் தான் நாங்கள் பேசுகிறோம். மாம்சத்தில் பேசுகிறதில்ல, வார்த்தையில் தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் கவனிக்க முடியும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 13வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள் அப்படின்னு இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். இது யார் பாடினார்கள் என்பது விளங்கவில்லை. உள்ள மோசையாக இருக்கல, யாரோ இருக்கலாம். ஆனால் அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அப்படின்னு வேதத்திலே போட்டிருக்கு. ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் இல்லைங்களா? நீங்கள் ஒரு தோட்டத்திலேயோ உங்கள் தோட்டமாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் மற்றவருடைய தோட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நெல் நட்டுறாங்கன்னா அந்த நடவு முடிந்து அந்த பலன் கொடுக்குறவர்களையும் அந்த நெல் நாற்றானது அந்த தோட்டத்தில் தான் இருக்கும், வேற தோட்டத்துக்கு போகாது. அது மாதிரி நீங்கள் சபையிலே நாட்டப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆளுநருக்கு பலன் கொடுக்குற வரையிலையும் நீங்கள் அந்த சபையில் தான் நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். இல்லைங்களா? அப்படிதான் வசனம் சொல்லிட்டார். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். இல்லை, ஆலயத்தில் பங்கெடுக்கிறவர்கள் செழித்திருப்பார்கள். எனக்கு தெரிந்த ஒருத்தர் இருக்கார். அவர் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்குன்னா வரமாட்டார். அவர் பெரிய செல்வந்தர். ஆலயத்துக்குன்னா வரமாட்டேன். ஆனால் ஒரு நாளைக்கு அவர் பிஸ்னஸ் மட்டும் நான் சொல்கிறேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். 35 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள சம்பவம். சென்னையில் ஒரு பெரிய தொழிலதிபர், பல கோடி வர்த்தகம் பண்ணக்கூடிய ஒரு தேவ மனிதர். அவர் தேவ மனிதன்னு நான் சொல்கிறேன், ஆனால் தேவன் ஏற்றுக்கொள்வாரான்னு எனக்கு தெரியல. அவர் சர்ச்சுக்கு வர்றது 3 நாள்லாம் வருடத்தில். 1 புது வருஷம், நியூ இயர், 2வது ஈஸ்டர், இல்லை குட் ஃப்ரைடே தான் வருவார். அவர் ஈஸ்டர் கூட நான் பார்த்ததில்லை. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ், அப்படி தான் வருவார். அவர் வரும்போதே பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் சிகரெட் தான் வச்சுருப்பார். நான் பார்த்துருக்கேன் நான் அவருடைய. ஆனால் மற்ற நாள் வரமாட்டேன். ஆனால் செல்வந்தர், பெரிய செல்வந்தர். ஏன் இப்படி கதை கடவுளுக்கு ஆலயத்துக்கே வரலையே, அப்புறம் எப்படி இவ்வளோ பணம், இவ்வளோ சொத்து, இவ்வளோ வியாபாரம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்.
ஆனால் அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப குறுகிய நாட்களிலே அவர் காலத்தை முடிச்சிட்டேன். நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்கள் நாட்டப்பட்டு இருப்பீர்கள் என்றால், நீங்கள் அந்த நாட்டப்பட்ட ஆலயத்திலே நீங்கள் அது முக்கியமான ஒரு பங்காக எடுத்து நீங்கள் அதில் பயணிக்க வேண்டும். நான் இந்த சபையில் மெம்பர்ஸ் ஆகிட்டேன், இந்த சபையில் நான் ஒரு உறுப்பினர் ஆகிட்டேன், அதனால் நான் எப்படி இருப்பேன் அப்படிலாம் நினைக்கும். அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் உங்கள் உறுப்பினரும் உங்களுடைய மெம்பரும் எந்த விதத்துலேயும் செல்லாது. நீங்கள் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், ஆலயத்தில் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புவார். நீங்கள் ஆலயத்துக்கு வராமல் உங்களுடைய காணிக்கைகளையும் உங்களுடைய தசபாகங்களையும் நீங்கள் கொடுக்கறதுனால நீங்கள் சரியான நபர் என்று ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள். நான் சொன்ன கடவுளுடைய பிள்ளைங்க தேவனுடைய ஆலயத்தில் ஐக்கியப்படும் போது, தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனை பங்கெடுக்கும் போது ஒருவேளை பணம் உங்கள் பாக்கெட்டில் இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் மனசில் சந்தோஷமும், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சமாதானமும் நிம்மதியும் கண்டிப்பாக இருக்குங்க. இது கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். பசியாக கூட நீங்கள் இருக்கலாம், ஆனால் தேவ வசனம் உங்களை போஷிக்கிற விதமே தனிங்க. தேவன் பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் ஆறுதலாக, தேர்தலாக, ஆசீர்வாதமாக, மற்றவர்களுக்கு புரோஜனமாக நீங்கள் வாழ்ந்து சாட்சியாக நிற்பீர்கள். ஆனால் எவ்வளோதான் பணம், எவ்வளோதான் பொருள், எவ்வளோதான் செல்வங்களை நீங்கள் வைத்திருந்தாலும் தேவனுடைய ஆலயத்தில் இல்லாத உங்களுடைய வாழ்க்கை கசப்பு நிறைந்ததாக, கவலை நிறைந்ததாக, வேதனை நிறைந்ததாக இருக்கும். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் மதிங்க, தேவனுடைய ஆலயத்தை விட்டு விலகாதிருங்க. இந்த சபையை கூடி வரதில் நீங்கள் ரொம்ப 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 ஹேட்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப விசேஷ நாளாக நீங்கள் அனுசரிங்க. கர்த்தர் உங்களை எந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறீர்களோ அந்த ஆலயத்தில் தேவன் உங்களை செழிப்பாக ஆசீர்வாதமாக தேவன் உங்களை வைத்திருப்பார். ஜெபிப்போம். தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நம்முடைய ஆலய பிரகாரங்களை நாட்டப்பட்டவர்களாய் நாங்கள் ஆண்டவரே உமக்கு நாங்கள் செழித்திருக்க நிற்கிறவை தான். நம்முடைய பரிசுத்த காரியங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.